நீங்க ஒரு 9 to 5 ஜாப முடிச்சுட்டு 5 மணிக்கு மேல அம்மா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. ஆனா அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அப்போ இன்னைக்கு நான் பண்ண இந்த 2 டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வணக்கம் நண்பர்களே, இது வந்து நான் ஒரு 9 to 5 ஜாப பார்த்துக்கிட்டு என்னோட ஃபிட்னஸ் ரூட்டீனையும் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண vlogல 4 இன்னைக்கும் 5 மணிக்கு எழுந்திக்காம அதுக்கு ஒரு பெரிய நமஸ்காரமா போட்டுட்டு ஒரேடியா 8 மணிக்கு தான் எழுந்த உடனே ஒரு மனமான காஃபியோட கொஞ்ச நேரம் புக் படிச்சுட்டு அப்புறம் நான் ஒரு மாசம் வேலையில ட்ரைனிங் பண்ணியிருந்தேன்ல, அந்த ட்ரைனிங்க்கு சேலரின்னு ஒன்று போட்டிருந்தாங்க. அந்த அடல்ட் மணியில கொஞ்சம் தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அப்படியே வேலைக்கு ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வேலைக்கு போறதுல யாருமே சொல்லாத ஒரு கஷ்டம் என்னன்னா, டெய்லி என்ன சட்டை போறதுன்னு டிசைட் பண்றதுக்கே கொஞ்ச நேரம் ஆகுது. ஏன்னா நான் வீட்டில் இருந்தேன்னா மோஸ்டா ஒரு டி ஷர்ட் இல்லைன்னா ஒரு கட் பண்ணின போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டிடுவேன். ஆனால் வேலைன்னும் போது பர்ஃபெக்டா அயன் பண்ண சட்டையை வேற போட்டு போக வேண்டியதா இருக்கு. சரின்னு ஒரே ஒரு கருப்பு கலர் சட்டையை மட்டும் எடுத்து மாட்டிக்கிட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பெருசாக எதுவும் சாப்பிடாதனால யோகட் ஷேக்கை மட்டும் ஒன்று குடிச்சிட்டு டேரக்டா நம்ம பையாவோட காஃபி கடைக்கு போயிட்டேன். அங்கே அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லேயே 2வது மனமான காஃபியை குடிச்சிட்டு டேரக்டா போய் லாகின் பண்ணிட்டு போய் வேலையில் உட்காந்துட்டேன். இன்னைக்கு வேலையோட ப்ரெஷர் ஓகே அண்ட் நான் லஞ்ச் எடுத்துட்டு போகாததுனால என்னோட கொலீக்ஸ் எல்லாரும் பிரியாணி சாப்பிட்றியா மாப்பிள்ள அப்படின்னு கேட்டாங்க. இல்ல நான் வெயிட் லாஸ் பண்றப்போ வெறும் சாண்ட்விச் மட்டும் தான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு பக்கத்துல இருக்க பையா கடைக்கு போயிட்டு நம்ம டயட்டுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பெருசா மைனஸ் ஆயில் எதுவுமே இல்லாம அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரா பன்னீரை போட்டு ஒரு பன்னீர் சாண்ட்விச் வாங்கிட்டு வந்துட்டு லஞ்சை முடிச்சிட்டேன். அப்புறம் வழக்கம் போல தான் கொஞ்ச நேரம் வேலையை பார்த்துட்டு லாக் ஆஃப் பண்ற டைம் வந்தோடனே குடுகுடுன்னு லாக் ஆஃப் பண்ணிட்டு டேரக்டா ராம்ஸ்ல போயிட்டு ஒரு டீயை போட்டேன். இப்போ இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல யூஸ்ஃபுல்லான 2 டிப்ஸ் சொல்றேன்னு சொன்னேன்ல, அதுல முதல் டிப்ஸ் இப்போ வருது பாருங்க. என்னன்னா நான் கடந்த 8 இருந்து 9 மணி நேரம் ஒரு ஏசி ரூம்ல தான் உட்காந்துட்டு வந்திருக்கேன். இருந்தாலுமே என் மூளை வந்து ஏதோ நான் கஷ்டப்பட்டு ஒரு டாஸ்க்கை முடிச்ச மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு உடல் உழைப்பை போட்டு வேலை செஞ்ச மாதிரி அந்த அளவுக்கு டயர்டா இருக்கு. அதனால இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 10 நிமிஷம் இல்ல ஒரு அரை மணி நேரம் மட்டும் சும்மா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா ஜிம்முக்கு போலாம்னு நினைச்சேன்னா அது எனக்கு பர்சனலா ஒர்க் ஆகாது. ஏன்னா அந்த 10 நிமிஷம் அப்படியே 1 hour ஆகும், அப்படியே 2 hour ஆகும், அப்படியே ஈவென்ச்சுவலி நான் அந்த செஷனை ஸ்கிப் பண்ணிடுவேன். அதனால நான் அந்த ராம்ஸ்லயே ஒரு வாழைப்பழத்தை ப்ரீ ஒர்க் அவுட்டா சாப்பிட்டுட்டு டேரக்டா ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். அப்புறம் டிப் நம்பர் 2ல அப்படி போய் பண்ற ஒர்க் அவுட்டுமே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்லாம் பண்ணாம சிம்பிளா எல்லா வேரியேஷன்லயும் 2 செட்டு தான் பண்ணேன். இப்போ 2 செட்டு மட்டும் போதுமானா போதும். அப்புறம் வழக்கம் போல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எனர்ஜி வேணுன்றதுனால இன்ட்ரா ஒர்க் அவுட்டா நம்ம வெல்கோரோட ஃபிளேவர் கிரியேட்டின் எடுத்துக்கிட்டேன். நீங்களும் ஒரு நல்ல கிரியேட்டின் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ மறக்காம வெல்கோரை செக் பண்ணி பாருங்க. அப்புறம் அப்படியே வீட்டுக்கு போற வெளியில ஸ்டெப்ஸ் கவுண்ட்டையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு முதல் வேலையா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா போக்கிமானுக்கும் முதல்ல சாப்பாடை போட்டுட்டு என்னோட லாஸ்ட் மீலா பாலும் புரோட்டீன் பவுடரும் மட்டும் குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் புக்கு படிச்சுட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். கூடவே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் 9 to 5 ஒர்க் பண்ணிட்டு அட் த சேம் டைம் ஃபிட்னஸும் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க.